தேங்க்யூ பிரதர். கர்த்தருடைய Praise God. நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வருஷம் 2024 நவம்பர் 4 ஒரு மிகப்பெரிய ஒரு ரொம்ப ஒரு சோர்வின் நிமித்தமா நாங்க அதிக ஒரு பாடுகளின் மத்தியில கடந்து போயிருந்தோம். என்னோட பையனை குறிச்சதான பாரம் எங்களுக்கு, ஐசக்கை குறிச்சதான பாரம் எங்களுக்கு அதிகமா இருந்தது. என்னோட கம்பெனில நான் ஜாயின் பண்ணது ஒரு ஹுண்டாய் மோட்டார் இந்தியா, ஒரு கார் கம்பெனில என்னோட முதலாவது கேரியர் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஐசக் பிறந்தபோது அவனுக்கு கார் சம்பந்தமான அநேக காரியங்கள், வீடியோஸ், அப்புறம் மொபைல் போன்ஸ் இதெல்லாம் கொடுத்தது எனக்கு அறியாம நான் அது ஒரு தவறு செஞ்சுட்டேன். அதனால அவனோட இருதயத்துல அது அதிகமா ஆழமா பதிஞ்சிருச்சு. ஸோ அதனால அந்த காரியங்களை விட்டு அவனால வெளியே வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டான். எது பேசினாலுமே அந்த காரை குறிச்சே பேசிக்கிட்டு இருந்தான். எங்களுக்கு எங்கெங்கேயோ நாங்க போய் பார்த்தோம், டாக்டர்ஸை பார்த்தோம், ஏன் இவனால வர முடிய மாட்டேங்குது, இந்த காரியத்தை குறிச்சு மாத்திரம்தான் பேசுறான், ஒரு பெரிய ஒரு கட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு அதிக பாரத்தோட ரொம்ப சோர்ந்து போய் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப பின்தங்கி ரொம்ப சோர்வடைஞ்சு கடந்த வருஷத்துல நவம்பர் மாசத்துல நாங்க கடந்து போயிருந்தோம். அப்பொழுது பர்லின் சிஸ்டர், அவங்க ஷீபா சிஸ்டர் மூலியமா, அவங்களுடைய சகோதரி ஷீபா சிஸ்டர் நவீன் பிரதர் மூலியமா இந்த நம்முடைய ஜப கூட்டத்தை அவங்க அறிமுகப்படுத்தினாங்க எங்களுக்கு. கர்த்தருடைய கிருபையினால நாங்க ஜாயின் பண்ணோம். அப்புறம் நாங்க மீட் பண்ணணும் பிரதர், எங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். நவம்பர் 4 அவங்கள நாங்க மீட் பண்ண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தாங்க. அவங்க வீட்டுக்கு போகக்குள்ள அநேக பாடுகள் இருந்தது. எங்களால அவங்க வீட்டை ரீச் பண்ணவே முடியாத அளவுக்கு சத்ரு எங்களை பல இடங்கள்ல டைரக்ஷன் மாத்தி மாத்தி விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க வீட்டுக்கு போனோம். எங்களை சுத்தி நடக்கிற காரியங்களை எங்களால புரிஞ்சு கொள்ள முடியல, ஏன் இப்படி நடக்குது. அநேக இழப்புகள் அதிகமா இருக்கு, பொருளாதார இழப்புகள், சரீர பிரகாரமா இழப்புகள், சமாதானம் இல்லாம. நல்ல சர்ச்சுக்கு போறோம், பெரிய சர்ச்சுக்கு போறோம், ஏன் இருந்தாலும் நமக்குள்ள இவ்வளவு பெரிய பாடு உபத்திரவம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு. அப்ப நம்மளும் ஆண்டவரை தேடுறோமே, ஏன் நமக்குள்ள இவ்வளவு பெரிய போராட்டம் இருக்குது. அது சத்ருவை குறிச்சதான ஒரு பெரிதான ஒரு வெளிப்பாடு இல்லாத காரணத்தை நாங்க அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம பிசாசை கட்டி ஜெபிக்கணும், நம்ம பிசாசோட தந்திரங்களை ஆண்டவர் கிருபையினால பரிசுத்த ஆண்டவர் பலத்தினால நம்ம இதை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற காரியங்கள் எங்களுக்கு புரியல. அது ரொம்ப லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்க இந்த கூடுகையில இணைந்து ஜெபிக்க ஆரம்பிச்சோம். நவம்பர் மாசம், அப்புறம் டிசம்பர் மாசம் முதலாவது கர்த்தர் ஆத்மாவில இருந்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வை கர்த்தர் வெளியெடுத்தார். நான் சிறு பிராயத்திலே ரசிக்கப்பட்ட ஆண்டவர் கிருபையினால அநேக இடங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளை வழி நடத்துவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எனக்கு பர்சனல் இவாஞ்சலிசம் ரொம்ப பிடிக்கும். நான் பஸ்ல போனாலும் சரி, ட்ரெயின்ல போனாலும் சரி, நான் நடந்து போனாலும் சரி, யாருக்காவது ஒருத்தருக்கு முதல்ல நான் ஒரு லிஃப்ட் கொடுப்பேன். லிஃப்ட் கொடுத்து அவங்கள இறக்கி விடும் போது என்னோட சாட்சியை சொல்லி நான், ஏசப்பா யாரு, அவர் எதுக்காக வந்தாரு, நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டா நிச்சயமா பரலோகம் போலாங்கிற சுவிசேஷத்தை நான் சொல்லாம இது வரைக்கும் நான் அப்படி இருந்ததே கிடையாது. அநேக நூற்றுக்கணக்கான பேருக்கு வேலை செய்கிற இடங்களையும் நான் இருக்கிற இடங்களையும் சரி நான் ஏசப்பாவை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா இந்த பாடுகளின் மத்தியில வரும்போது என்னால சொல்ல முடியாம போயிருச்சு. பிசாசு என்னோட அதிகமா இடைப்பட ஆரம்பிச்சான். நீ என்ன சொல்ற, நீ சுவிசேஷம் சொல்ற, ஆனா உன் வாழ்க்கையே இப்படி இருக்குதே, உன் பையனோட கட்டுகள் இப்படி இருக்குதே, உன்னால வெளிவர முடியலையே, உன் குடும்பத்திலே சமாதானம் இல்லாம போச்சு. அப்ப என்னால புரியுது, ஆனா என்னால இதுல வெளியே வர முடியலையேன்னு ரொம்ப தயங்கி இருந்தேன். ஆனா ஒரு நாளும் நான் கார்ல போகும்போதும் சரி, பைக்ல போகும்போதும் சரி அழுதுகிட்டே போவேன். ஆண்டவரே, நான் நேசிக்கிறதுல நான் இருந்து வழி விலகிறேனப்பா. ஆண்டவரே, நான் இன்னும் உண்மை நேசிக்கணும், ஆனா பாடுகள் மத்தியில வரும்போது என்னால நேசிக்க முடியல, பலன் தாங்க, நான் இந்த காரியத்திலிருந்து விடுதலை பெறணும்னு நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இருந்தாலும் விடுதலை இல்லை. நம்ம கூடைகளை இணைந்த பிறகு நம்ம பிரதர் சாம் பிரதர், ரிஜினா சிஸ்டர் தொடர்ந்து ஜோம் பண்ணாங்க. பிரியா சலமோன் சிஸ்டர் ஒவ்வொரு நாளும் தன்னோட பிள்ளைகளை போல அவங்க நினைச்சு ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது எங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் வந்தது எங்களுக்குள்ள. தொடர்ந்து 2 மாசம் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கத்தர் கொடுத்தாரு. ஜனவரி மாசம் எனக்குள்ள அந்த பழைய உற்சாகத்தை ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். திருப்பி நான் ஊழியத்தை ஆரம்பிச்சேன். அநேகருக்கு பைக்ல போகும்போதும் சரி, கார்ல போகும்போதும் சரி, மறுபடியும் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சேன். ஜனவரி மாசத்துல ஒரு 3 பேர், முகம் தெரியாத ஆட்களுக்கு, விஜிலன்ஸ் ஆபீசரா இருக்கட்டும் அல்லது லிப்ட் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், 3 பேருக்கு எப்படியாவது ஆண்டவரை சொல்லி எப்படியாவது நடத்தணுங்கிற வாஞ்சையை கத்தர் கொடுத்தாரு. அதுக்குரிய ஊழியத்தோட வாய்ப்புகளை திறந்து கொடுத்தாரு. நெறிந்த நாளலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காத கத்தர் கிருபையா என் மீது இரக்கம் பாராட்டினாரு. முதலாவது நாங்க ஆத்மாவுல குணப்பட்டோம். நம்ம குரூப்புக்கு ஒரு பெரிய தோய்ந்து போன சோர்ந்து போன இருந்த இடங்களிலே கர்த்தர் எங்களை தேற்றினாரு. மறுபடியும் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தினாரு. சரீர பிரகாரமா இருக்கிற எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றி போட்டாரு. ஜனவரி மாசத்துல இருந்து மறுபடியும் ஒரு புதிய முயற்சி, ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்யறாருன்னு
எங்களால் நல்லா உணர முடிஞ்சது. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள், மறுரூபங்களை கர்த்தர் கொண்டு வந்துகிட்டே இருந்தார். பிரதர் சொன்னபடி மார்ச் மாசத்துல ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம் அப்படி ப்ரேயர் கொடுத்தாங்க. அடுத்த நாள் பிரதர் சொன்னபோது, பிரதர் என்னோட வேலையும் ரொம்ப அதிகமா இருக்குது, ஏன்னா டோட்டல் பேன் இந்தியா லெவலுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிளா இருக்கேன், கஷ்டமே பிரதர், நான் இருந்தாலும் ட்ரை பண்றேன்னு சொல்லி ஆண்டோட கிருபையினால ட்ரை பண்ணேன். அநேக ஜெப குறிப்புகளை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கொடுத்தாரு. நாளைக்கு என்ன ஜெபம் பண்ண போறோமோ இன்னைக்கு ஒரு வார்த்தை மாத்திரம் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவார், இந்த காரியத்துக்காக நீ ஜெபிக்கணும். அதுக்குரிய பாரத்தையும் கர்த்தர் அதோட சேர்ந்து எனக்கு கொடுப்பாரு. அதற்குரிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்றதற்கு ஆண்டவருடைய கிருபை எனக்கு இந்த வருஷம் முழுவதும் இருந்தது. ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அநேக காரியங்களிலே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். என்னோட பையனோட படிப்புல ஆண்டவரே முன்னேற்றமே இல்லையே, அவனால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கவே முடியல இருந்தபோது ஒரு புதிய ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். ஒரு மிகப்பெரிய அற்புதம். நாங்க போனது மார்ச் மாசம். அந்த பிரின்சிபல் சொன்னாங்க, நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நவம்பர் டிசம்பர்ல வாங்கியிருக்கணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கணும், அதுக்கப்புறம் தான் அட்மிஷனை பத்தியே நாங்க யோசிப்போம், நீங்க இப்போ வந்திருக்கீங்களே எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. சரி, இருந்தாலும் நீங்க கேக்குறீங்க, நீங்க வேணா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்லி பாப்பாவுக்கும் பையனுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு வழி வாசலை கர்த்தர் திறந்து கொடுத்தார். அடுத்த நாள் நாங்க மறுபடியும் போனோம், பையனோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அதனால பாப்பாவுக்கு வேணா நாங்க அட்மிஷன் கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். அப்ப நான் அவரோட பேசினேன் கொஞ்ச நேரம். ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்தாரு. இப்ப நான் போகும்போதும் பிரதர்ட்டையும் சிஸ்டர்ட்டையும் சொல்லியிருந்தேன், பிரதர் இந்த மாதிரி இன்டர்வியூ இன்னைக்கு இருக்குது, நீங்க ஜோம் பண்ணிக்கோங்க, நாங்க ஸ்கூல் பிரின்சிபலை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு. அதே போல கர்த்தருடைய கிருபையினால நான் உள்ள போய் பேசினேன். ஆண்டவர் கொடுத்த பலத்தினால, ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால நான் பேசினேன். அப்போ அவரு ரொம்ப மனசு இல்லாம ஏதோ எழுதி கொடுத்துட்டு நாளைக்கு வாங்க நம்ம பாத்துக்கலான்ட்டாரு. அப்போ அந்த அட்மிஷன் பேப்பரை கையில எடுத்துட்டு நானும் என் ஒய்ஃபும் அந்த கிரவுண்டை கிராஸ் பண்ணி போகும்போது ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். ஆண்டவரே, இப்போ பாப்பாவுக்கு மட்டும் இடம் கிடைச்சிருச்சே, நாங்க என்ன செய்யறது? அப்போ அந்த ஸ்கூல் ஃபீஸ் அட்மிஷன் ஆஃபீஸ் போகும்போது அந்த பேப்பரை ஓபன் பண்ணி பார்க்குறோம், போத் ஆர் அட்மிட்டட்னு ஒரு கிரீன் கலர் இங்க்ல அவர் எழுதி கொடுத்திருந்தார். பெரிய ஒரு அற்புதம் அது. முதலாவது அங்கே அட்மிஷன் கிடைச்சது, அங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதம் செய்தாரு. ரெண்டாவது, வீட்டு வாடகைக்காக நாங்க 2 மாதங்கள் நான் அலைஞ்சேன், இது ஸ்கூல் மாறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலயும் கிடைக்கல. அப்ப பிரதர் ஒரு நாளும் சொல்லுவாரு, ஜோமனி சொல்லு. நம்மளோட குரூப்லயும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பிரியா சாலமோன் சிஸ்டர், ரஜினா சிஸ்டர் எல்லாரும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கரெக்டா அது எந்த நேரத்துல கிடைக்கணுமோ கர்த்தர் நல்ல ஒரு வீட்டை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தாரு. இதெல்லாம் அந்த ஆவிக்குரிய காரியங்களா இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு ஆண்டவருடைய கிருபை என்ன அப்படின்னா, தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை அவர் கரத்துல எடுத்துக்கொண்டதை நாங்க எங்களால் உணர முடிஞ்சது. எங்களுடைய தேவைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறது குறைஞ்ச ஆரம்பித்த போது, தேசத்துக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மோட பாரங்களை அவர் பாரமா எடுத்துக்கிட்டதை என்னால உணர முடிஞ்சது. பொருளாதார நிறைய செலவுகள், வீண் செலவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஏனே தெரியாது, பல ஆயிரங்கள் நஷ்டமாகும். ஏன்பா இப்படி நடக்குது, ஒரு பொத்தல் பையில போட்ட மாதிரி இருக்குது எங்களோட சூழ்நிலை. அப்ப கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அதற்குரிய ஞானத்தை கொடுத்தாரு. உறவினர்கள் மத்தியில எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா வந்தது. என்னன்னே தெரியல, காரணம் இல்லாம அநேகர் பகைத்து கொண்டே இருந்தாங்க. ரொம்ப சோர்வடைஞ்சிட்டோம். அப்ப கர்த்தர் சொன்னாரு, நான் வேறு பிரித்து இருக்கேன் நான் உங்களை ஆபிரகாம போல வேறு பிரித்து நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத உணர்த்தினாரு. அடிக்கடி எங்களுடைய குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லாம போகும். அந்த சமாதானத்தை, சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டார். ஒவ்வொரு நாளும் நடக்கிற அற்புதங்களுக்கு ரொம்ப அளவே கிடையாது. சில சூழ்நிலைகளை பிசாசு கொண்டு வருகிற தந்திரங்களை நாங்க 2 பேரும் கிளீனா அதை கண்டுபிடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இது வந்து பிசாசால வருகிற ஒரு போராட்டமா அல்லது நம்மளுடைய சொந்த காரியத்தினால வர போராட்டமா அப்படிங்கிற காரியங்களை பல நேரங்கள்ல பிரதருக்கு நான் அன்டைம்ல எல்லாம் போன் பண்ணிடுவேன். பிரதர், இந்த மாதிரி நடக்குது பிரதர், இந்த மாதிரி கர்த்தர் எனக்கு விஷன் கொடுக்குறாரு, இதுக்கு என்ன காரணம் பிரதர், இது என்ன நடக்குது, என்ன சூழ்நிலை? எல்லா காரியத்தையும் கர்த்தர் மிக நேர்த்தியாய் நடத்தினாரு. ஆபீஸ்லயும் எனக்கு நம்பவே முடியல, இந்த வருஷத்துல ப்ரமோஷன்ஸ் எல்லாம் காரியங்கள் எல்லாம் சேலரி ஹைக் எல்லாம் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருந்தது. திடீர்னு ஹெச்ஆர் ஹெட் வந்து என்கிட்ட கேட்டாரு, நீங்க ஏதாவது ரெக்கமெண்டேஷன் போய் நின்னீங்களா சேர்மன் கிட்ட அப்படின்னாரு. இல்ல நான் அப்படி எதுவுமே போக மாட்டேங்க, எங்களுக்கு அப்படி அந்த பழக்கமும் கிடையாது, எங்களுக்கு ப்ரமோஷனும் சரி சேலரி ஹைக்கும் சரி நாங்க பரலோகத்திலிருந்து தான் எங்களுக்கு வரும், மனுஷங்கிட்ட இருந்து வராதுங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். பட் நான் எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீங்க 2 மாசம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தெரியும் அப்படின்ட்டாரு. 2 மாசம் கழிச்சு நான் அவரை கூப்பிட்டேன். அவர் கூப்பிட்ட போது அந்த டிஸ்கஷன் பேனல்ல வந்து எல்லா டைரக்டர்ஸ், சேர்மன் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது பர்டிகுலரா சேர்மன் திடீர்னு வந்து ஜெபசிங்கோட ஹைக் எவ்வளோன்னு சொல்லி கேட்டாரா. அப்போ இந்த பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் சொன்னாரா, நீங்க அவருக்கு அந்த பர்சன்டேஜ் போடக்கூடாது,
இன்னும் அதிகமா போடுங்க, டபுள் டிஜிட்ல போடுங்க. எல்லாருக்கும் சிங்கிள் டிஜிட், ஆனா எனக்கு டபுள் டிஜிட் போட்டாங்களா. அப்ப மேனேஜிங் டைரக்டர் கேட்டாரா, ஏன் என்ன காரணம் அப்படிங்கும்போது சேர்மன் எதுவுமே சொல்லலையா, டபுள் டிஜிட் போடுங்க அப்படின்ட்டு போயிட்டாராம். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் சேர்மன் கிட்ட போய் எனக்கு சேலரி ஹைக் கொடுங்க அல்லது எனக்கு ப்ரமோஷன் கொடுங்க அப்படி எதுவுமே நான் கேட்டதே இல்லை. கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆண்டவருக்காக நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கும் போது நான் ரொம்ப கொஞ்ச நேரம் தான் ஒரு நாள் ஜோம் பண்ணேன். நான் ஒரு 5 நிமிஷத்துல இருந்து ஒரு 8 நிமிஷம் தான் ஜோம் பண்ணுவேன். நான் சின்ன ஜெபத்துக்கு கர்த்தர் அப்ப பல அற்புதங்களை அடையாளங்களை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறார். தேவையில்லாத காரியங்களிலிருந்து கர்த்தர் தலையிடுறத கர்த்தர் நிறுத்துறார். திடீர்னு நான் வேலை பார்க்கிற ஸ்தலத்துல அநேக பிராமின்ஸ் தான் இருப்பாங்க, கார்பரேட் ஆஃபீஸ் அப்படிங்கிறதுனால. திடீர்னு ஒரு நாள் இந்த மார்க்கெட்டிங் ஹெட் என்கிட்ட வந்தாங்க, ஜெபா ப்ளீஸ் கிவ் மீ சம் பிரசாதம் ஃப்ரம் யுவர் சர்ச் அப்படின்னாங்க. இல்லை நாங்க பிரசாதம்லாம் கொடுக்க மாட்டோம் மேடம், எதுக்காக அப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை நீ பண்றது எல்லாமே சக்சஸ் ஆகுது, கொடுக்குற அப்ரூவல்ஸ் எல்லாத்தையும் எம்டி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சிஎஃப்ஓ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, எதுவுமே நோ சொல்ல மாட்டேங்கிறாங்களே, நாங்க நிறைய அப்ரூவல்ஸ் கொடுக்குறோம், எல்லாமே ரிஜெக்ட் ஆகுது, நான் உங்களோட காரியம் மட்டும் எப்படி எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்குது. அப்ப நான் சொன்னேன், நான் என்னோட வசனமும் ஒட்டியிருப்பேன், நான் உட்கார்ந்து இருக்கிற சீட்லையும் நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது தேவனுடைய வார்த்தை வசனத்தை நான் ஒட்டியிருப்பேன். பரலோகத்திலிருந்து வருது மேடம், இது வேற எங்க இருந்தும் வரல. ஆமா அது உண்மைதான், உண்மைதான், காட் இஸ் கிரேட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போனாங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. அநேக அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் முதல்ல எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு 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 கியூரியாசிட்டியில நான் எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா தொடர்ந்து இந்த பாயிண்ட்ஸ் எடுக்க 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 ஜனங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா, இவ்வளவு சிறு பிள்ளைகள் அடிமைத்தனத்துல இருக்காங்களா, இவ்வளவு வாலிபர்கள் மரித்து போறாங்களா அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் என்னோட இருதயத்துல அதிக பாரத்தை ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினால நிறைவேறுகிறது. கடந்த வாரத்துல ஒரு சின்ன அற்புதம், பிரதர் சொன்னாங்க, உங்க குடும்பத்துக்கு எதிராக அநேக இடங்கள்ல செய்வின கோளாறு மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க, ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க நீங்க ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அதுக்கு முந்தின நாள் நானும் என் ஒய்ஃபும் வாஷிங் மிஷின் திடீர்னு ஓடவே இல்லை. என்ன காரணம்னே தெரியல, தலைகீழ நானும் புரட்டி பார்த்தேன், எதுனால ரீசன் ஓடவே இல்லை, எதுக்குமே சரி. அப்ப அடுத்த நாள் நம்ம ஒரு 45,000க்கு நமக்கு வேட்டு வச்சுட்டாங்க, கட்டாயம் வாங்கணும், வாஷிங் மிஷின் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது காலையில எந்திரிச்சு உங்க வீடு முழுதும் ஜோம் பண்ணிட்டு தண்ணி தெளிங்க பிரதர்ன்னு சொன்னார், சாம் பிரதர் சொன்னார். சரி, அதே போல நானும் விசுவாசத்தோட, ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமா ஏதாவது செய்வினை கோளாறுகள் ஏதாவது இருந்ததுன்னா இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாகட்டும் அப்படின்னு சொல்லி மொத்த வீடு நான் தெளிச்சு முடிச்சுட்டு ஜோம் பண்ணிட்டு முடிச்சுட்டேன். திருப்பி காலையில எந்திரிச்சு ஆன் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா மிஷின் ஆன் ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம கண்ணுக்கு தெரியாம அநேக குழிகளை அநேக கண்ணிகளை பிசாசு ஒவ்வொரு நாளும் குடும்பத்துக்கு விரோதமாய் வைக்கிறத கர்த்தர் கிருபையினால ஆண்டவருடைய பலத்தினால ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார், பலத்தின் மேல் பலன் கொடுக்கிறார். சோர்ந்து போய் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் என் கிருபை உனக்கு போதுன்னு சொல்றார். அநேக இடங்களில நான் பைக்ல போகும்போதும் சரி, கார்ல போகும்போதும் சரி அழுதுகிட்டே இருப்பேன், ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் எப்படி மேல வருது, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற விடாதபடிக்கு பல கட்டுகளை பிசாசு கட்டி வச்சிருந்தான். இது எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் மேன்மையான ஒரு விடுதலை கொடுத்தார். ஆண்டவரை நல்ல ஒரு சமாதானத்தோடு ஜெபிக்க, நல்ல சந்தோஷமா இருக்க, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க, கர்த்தருக்குள்ள ஆனந்தமா இருக்க கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு சின்ன சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னோடு ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக ஜெபிக்கிற நம்ம ஜெப குரூப்புக்காக, சாம் பிரதருக்காக, ரெஜினா சிஸ்டருக்காக, பிரியா சாலமன் சிஸ்டர் மற்ற எல்லா சகோதரிகளுக்காக, இன்னொரு பெரிய சாட்சி, எங்க பிள்ளைங்க நம்ம பைபிள் ஸ்கூல்ல நல்ல ஒரு வளர்ச்சி எங்களால பார்க்க முடியுது. நல்ல பிள்ளைங்க இப்ப ஸ்டோரிஸ்லாம் நல்ல நைட் ஒவ்வொரு நாளும் ஸ்டோரிஸ் சொல்லாம படுக்க மாட்டேங்கிறாங்க. நல்ல பாடல்கள், புதிய புதிய பாடல்கள் ஒவ்வொரு நாளும் பாடுறாங்க. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. வசனங்களை படிக்கிறாங்க, கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்றாங்க. இதுக்கெல்லாம் பெரிய ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தின்படி இந்த நல்ல ஒரு ஜெப கூடுகையில கர்த்தர்களை இணைத்திருக்கிறார். எங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக ஜெபத்திலே தாங்குகிற உங்களை யாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆமென்.